அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 உள்ள ஒன்றாவது கணக்கில் உள்ள ஒன்றாவது சமன்பாடு y - x³ வளைவரை எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் y x³ வளைவரை அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த வளைவரையை பயன்படுத்தி இந்த y x³ ஒரே ஒரு மைனஸை சேர்த்துருக்கோம். y - x³ அப்படின்னு சொன்னோம்னா அந்த y - x³ வளைவரை எப்படி அமையும் அப்படின்றத இந்த வளைவரை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, மைனஸ் சேர்க்கும் பொழுது இந்த வளைவரையானது எந்த வடிவத்தில் இல்லை எந்த பிளேஸில் அமையுது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வளைவரையானது இப்போ y x³ வளைவரை இப்படி இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது y என்பதை f(x)ன்னு எடுத்துக்கலாம். நம்ம f(x) x³ அப்படின்னு எடுத்துக்கலாம். y x³ அப்படின்றது இது சார்பு x-இல் அமைந்த சார்பு அப்படின்றதுனால y-க்கு பதிலாக f(x) போட்டுருக்காங்க. f(x) x³ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எந்த வளைவரையை வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா f(x) - x³ வளைவரை வரையணும். நம்ம அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு தான். அது பிரதிபலிப்பு தான் f(x) - x³ அப்படின்ற வளைவரை. அப்போ அந்த வளைவரையானது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு அமையும். அதாவது இப்போ x அச்சுக்கு மேலே இந்த வளைவரை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா x அச்சுக்கு கீழே அதனோட பிரதிபலிப்பு இப்படி கீழ் நோக்கி அந்த வளைவரை வரையணும். அதே போல x அச்சுக்கு கீழே இது போல பிளாக் கலர்ல இந்த வளைவரையானது கீழ் நோக்கி இருக்குன்னா x அச்சுக்கு மேல அதனோட பிரதிபலிப்பு ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தெரியும் அந்த பிம்பம். அதை இப்போ நம்ம வரைஞ்சி காட்டிடுவோம். இது எப்படி இப்போ தரப்பட்ட சமன்பாடு x அச்சை பொறுத்து எப்படி பிரதிபலிப்பா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா y x³ அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க. நாம் அந்த x³ f(x) அப்படின்னு வச்சுக்கலாம். f(x) x³ வச்சுக்கலாம். x³ f(x) அப்படின்னு பேர் நேம் பண்ணிக்கலாம். therefore y f(x) அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சமன்பாடானது இப்போ y இப்போ x³ அப்படின்றதுக்கு பதிலாக y f(x) அப்படின்னு எடுத்துருக்கோம். அதே போல y - x³ இன்னொரு வளைவரை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைனஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த x³ f(x) அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். therefore இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த கண்டிஷன் கிடைக்குது. y f(x) அப்படின்னு இருந்தா அதை y - f(x)ன்னு எழுதிக்கலாம். ஒரே ஒரு மைனஸ், அந்த மைனஸ் வெளியே வந்துடும், f(x) தனியாக இருக்கு. இந்த வடிவத்தில் அந்த தரப்பட்ட சமன்பாட்டை நம்மளால எழுத முடிஞ்சா அது x அச்சை பொறுத்து அதனோட பிரதிபலிப்பாக இருக்கும். x அச்சை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே y அச்சை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வளைவரை எப்படி இருக்கும், அதனோட சமன்பாடு எப்படி இருக்குன்னா y² x அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு கொடுத்தா y இந்த வர்க்கத்தை ஸ்கொயர் எடுக்கும் பொழுது y √x இந்த பக்கம் ரூட் போட்டுக்கலாம். therefore இந்த √x-க்கு f(x)ன்னு பேர் வச்சுக்கிறோம். f(x) √x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமன்பாடானது எப்படி மாறுதுன்னா y இந்த √x எடுத்துட்டு f(x) y f(x) அப்படின்னு போட்டுக்கலாம். அதே போல y² - x கொடுத்தா இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணும்போது y இந்த பக்கம் ரூட் போடும்போது ரூட் உள்ள போயிட்டு -x அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டை விட்டு இந்த வெளியே மைனஸ் எடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால y f(-x)ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியே இருக்கு, இது இந்த சமன்பாட்டில் மைனஸ் உள்ள இருக்கு. இது போல இருந்துச்சுன்னா இது y அச்சை பொறுத்து சமச்சீராக இருக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இது போல நீங்கள் தரப்படக்கூடிய சமன்பாட்டை கவனிக்கணும். கவனித்து அது y - f(x)ன்னு எழுத முடியுமா அல்லது y f(-x)ன்னு எழுத முடியுமா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அது x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பா அல்லது y அச்சை பொறுத்து பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வளைவரை நீங்கள் வரைஞ்சி காட்டணும். மேலும் இதில் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்துக்கு 2, 3, 4 போன்ற வளைவரைகளை அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு இது போன்ற வளைவரைகள் கொடுத்தா சமன்பாடுகள் கொடுக்கும்பொழுது இந்த சமன்பாடுகளுக்கான வளைவரையை தெளிவாக வரைஞ்சி காட்டுங்க. வாழ்த்துக்கள்.